பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம், உளுந்து பருப்பு, கொத்தமல்லி விதைகள் கூடவே சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட இப்போ சின்ன வெங்காயம் 1 கப் பூண்டு சேர்த்து நல்லா வணக்கிக்குங்க. பூண்டு நல்லா வணங்கணும். பூண்டு நல்லா வணங்கினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு வைக்க கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம் சேர்த்து வணக்கிக்குங்க. ஒரு கப்பு பூண்டு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கினதும் 1 கப் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பூண்டு குழம்பு தயார். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.